இந்த 4½ ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சம்பவத்துக்கு பின்னால் யாரோட கூட்டணி அப்படின்றதுல கூட விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? சர்ப்ரைசிங்லி விஜய்கிட்ட என்ன ஏற்பட்டுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. விஜய் வந்து ஜெயலலிதா அம்மா போல தான் செயல்படுறார். இதுக்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆட்சி எப்படி? நீங்கள் நான் இப்போ தரவுகள் கையில் இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பெருமக்கள் இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள்லாம் பார்க்கலாம். இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்னால் மிக அதிகமாக விஜய் வந்து ஒரு பக்கம் திருமாவளவனாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் அண்ணன் அப்படின்னு பாசத்தோடு அழைக்கின்ற சீமானாலும் விமர்சிக்கப்படுகிறார். திருமாவளவன் அவர்களுடைய வாக்கும் திரு சீமான் அவர்களுடைய வாக்கும் தான் அதிகமாக பறிபோவது திரு விஜய். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சீனியர்களுக்கு வந்து அவ்வளவாக 26 தேர்தலில் சீட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு பரவலாக பேச்சு இருக்குது. அது எப்படிப்பட்ட எதிர்வினையை உண்டாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு நன்மை பயக்கும். நீங்க எதுக்கு வந்து திமுகவுடைய ஆட்சியில் வந்து நான் 5 சீட் 6 சீட் நீங்க அவ்வளோ பெரிய கட்சியாச்சே, பக்கத்து மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கீங்களே. இல்லை, அந்த பேட்டியில் அதையும் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இதே மாதிரி கட்சியை சார்ந்து இருக்கிறது வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம். மாத்திருங்க. வலிமைப்பட திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விமர்சிக்கிறது இல்லை அப்படின்றது மட்டும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் தான் முதல்ல வந்து அவங்களுக்கு அரணாக வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாரு. அதை எப்படி பார்க்குறது? திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாக்டிக்ஸ் பண்றாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து யாருமே விஜயை சாடியோ திட்டியோ ஒரு பேட்டி கூட கொடுக்க இல்லை. அது தவிர 2வது பாயிண்ட், அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து ஒரு டிவியில் போட்டுட்டு இருக்காங்க, அதிமுகவின் நிபந்தனைக்கு சம்மதிப்பாரா விஜய் அப்படின்னு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எப்படி நிபந்தனையா இருக்க முடியும்? திமுகவில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னா என்ன நீங்க கண்டிஷன் போறீங்க யாரா கேட்பாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ், இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ். தேர்தலுக்கு முன்னாடியாவது இவங்க இணைய வாய்ப்பு இருக்கா? சேர்ந்தால் அவர்களுக்கு நல்லது, சேராவிட்டால் இருவருக்கும் வீழ்ச்சி. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் விஜய் சேரும்போது திமுகவுக்கே மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம்